ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட் யூடியூப் சேனல். நம்ம எக்ஸ்க்ளூசிவாக லாவை எக்ஸ்பிளைன் பண்ணி டீச் பண்ணிகிட்ருக்குறோம். லா தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் நம்ம சேனலை ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் டு டில் எண்ட் வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தா தான் அதோடைய சட்டம் உங்களுக்கு கிளியர் கட்டாக அந்த புரியும். இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கனாலும் புரியாது, பாதியாக பார்த்தாலும் புரியாது. அதனால் ஃபுல்லாக நம்ம சேனலில் உள்ள வீடியோஸை பாருங்கள். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் டிஃப்ரெண்ட் லாவில் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் எல்லா வீடியோவும் பார்க்கலாம். நிறைய பேசிக்கான சட்டங்கள் விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி ஒரு கேஸ் ஒன்று பார்க்க போகிறோம். இந்த கேஸ் அதாவது ஹிந்து மேரேஜ் ஆக்டில் செக்ஷன் 14ல் ஃபைல் பண்ண கேஸு. இந்த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணமான ஒரு வருடத்திற்குள் விவாகரத்து கேட்க முடியுமா அப்படிங்கிறது தான். ஒரு வருஷத்துக்குள்ளே விவாகரத்து கேட்க முடியுமா அப்படிங்கிறது தான் அந்த இதோட கேஸு. அதாவது கல்யாணமாகி ஒரு வருஷம்தான் ஆகுது, அதுக்குள்ளே விவாகரத்து கேட்க முடியுமா அப்படிங்கிற கேஸு. இதில் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அலகாபாத் ஹைகோர்ட். அது என்ன ஆர்டர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்து திருமண சட்டம் பிரிவு 14 படி திருமணமான ஒரு வருடத்திற்குள் விவாகரத்து தாக்கல் செய்ய முடியாது. ஆனால் கஷ்டமான கொடுமையின் அடிப்படையில் விவாகரத்து கோரலாம் என்று கூறி திருமணம் செய்த ஒரு வருடத்திற்குள் கீழ் நீதிமன்றம் வழங்கிய விவாகரத்தை ரத்து செய்துள்ளது. அதாவது திருப்பி ஒரு தடவை உங்களுக்கு திருப்பி நல்லா கிளியர் கட்டாக சொல்கிறேன். இந்து திருமணம் சட்டப்பிரிவு 14 கீழ் படி திருமணமான ஒரு வருடத்திற்குள் விவாகரத்து தாக்கல் செய்ய முடியாது. ஆனால் கஷ்டமான கொடுமையின் அடிப்படையில் விவாகரத்து கோரலாம் என்று கூறி திருமணம் செய்த ஒரு வருடத்திற்குள் கீழ் நீதிமன்றம் வழங்கிய விவாகரத்தை ரத்து செய்துள்ளது. அதாவது இந்த கேஸில் என்னென்னா, அந்த கொடூரமான செயல் அப்படிங்கிறது இல்லை. அதனால கீழே டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க, மேலே அந்த டைவர்ஸ் கொடுத்ததை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதாவது எக்ஸப்ஷனல்னு ஒன்று இருக்கும். ஒரு வருஷத்துக்குள்ளே ஃபைல் பண்ண முடியாது சட்டப்படி. பட் ஆனால் கோர்ட் அந்த சட்டத்தை வளைச்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கல்யாணம் நடக்க ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது, ஒரு ஹார்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய க்ரூவல்ட்டியாக இருக்கும். அப்படிங்கும்போது அவங்களால பொறுக்க முடியாது, அந்த ஒரு வருஷம் இருக்க முடியாது. அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அந்த சூழ்நிலை இருந்தால் நீங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணணும். இந்த கேஸில் ஹார்ட்ஷிப்புன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் அதை சரியாக ப்ரூவ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இருந்துமே நீதிமன்றம் டைவர்ஸ் கொடுத்துருக்கு. அதுக்கு எதிராக அப்பீல் போயிருக்காங்க ஹைகோர்ட்டில் டைவர்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதாவது செக்ஷன் 14 ஹிந்து மேரேஜ் ஆக்ட், டைவர்ஸ் பெட்டிஷன் வித்தின் a 1 year of marriage barred can only be entertained in a case of exceptional hardship அப்படின்னு சொல்லி அலகாபாத் ஹைகோர்ட் சொல்லுது. கேஸ் டைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி அல்கா சக்சேனா வர்சஸ் ஸ்ரீ பங்கஜ் சக்சேனா. இவங்க தான் இந்த வழக்கை ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. என்ன, அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே ஃபைல் பண்ண முடியாது. அப்படி ஃபைல் பண்ணணும்னா எக்ஸப்ஷனல் ஹார்ட்ஷிப் இருந்தால் தான் ஃபைல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த அலகாபாத் ஹைகோர்ட்டோட தீர்ப்பு. கீழ்கோர்ட் நீதிமன்றத்தில் கொடுத்த டைவர்ஸை மேல் கோர்ட்டு ரத்து செஞ்சிருது. இப்போ பொதுவாக நம்ம பார்க்கலாம், கேன் human or affected party filed a petition for divorce within a 1 year? No, you cannot file a divorce petition within a 1 year of marriage under the Hindu Marriage Act. This rule applies to both contested and mutual divorce. The 1 year waiting period is intended to prevent a impulsive decision and to ensure that both spouses have had time to try to reconcile
However, there are some exceptions to rule. Exceptional hardship இருக்கணும்னு சொல்கிறாங்க. The court may allow a petition to be filed before a 1-year mark if the petitioner is facing a exceptional hardship or the respondent is exceptionally deprived. Mutual consent divorce. Some high court have allowed a couple to file for a mutual divorce within a 1 year of marriage in exceptional case. For example, the Punjab and Haryana High Court allow a couple to file for divorce by mutual consent after they live together for only 15 days. அதாவது some high courts இது வந்து இட் இஸ் வெரி எக்ஸப்ஷனல் கேஸ் தான், ரொம்ப ரொம்ப ரேர் அண்ட் ரேரஸ்ட் கேஸ் ஆஃப் இந்த ஹிந்து மேரேஜ் ஆக்ட் தான் வந்து இந்த 15 days வித்தின் 15 days மியூச்சுவல் கன்சென்ட். அப்படின்னா மேபி நம்ம திங்க் பண்ணிக்கலாம் நல்லிட்டியில் இருக்கலாம், அதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம், மேபி எக்ஸப்ஷனல் ஹார்ட்ஷிப்பாக இருக்கலாம். ரெஸ்டிடியூஷன் ஆஃப் அ கான்ஜுகல் ரைட்ஸ். த சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் ரூல்ட் தட் a divorce petition can be filed if there has been no restitution of conjugal rights for a 1 year or more after the decree for restitution of conjugal rights was passed அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு வருடத்திற்குள் வந்து டைவர்ஸ் பெட்டிஷன் போட சாமானியத்தில் நீதிமன்றம் ஒத்துழைக்காது. இந்த எக்ஸப்ஷனல் கேஸில் வந்து ஒத்துழைக்கும். அதாவது வெரி வெரி ஹார்ட் ஷிப் க்ரூவல்ட்டி இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து எக்ஸப்ஷனலாக நீங்கள் வந்து கோர்ட்டை வந்து திருப்திப்படுத்தினா கோர்ட் அதை எடுத்துக்கிடலாம். எக்ஸப்ஷனல் அப்படிங்கிறது தான் இதில் வந்து முக்கியமானது. ரொம்ப முக்கியமானதுன்னா ஒரு வருஷம் கழித்து தான் வந்து நீங்கள் டைவர்ஸோ மியூச்சுவல் கன்சென்ட்டோ போட முடியும். ஆனால் நம்ம இதில் பார்த்ததில் வந்து சில எக்ஸப்ஷனல் பார்த்தோம். மியூச்சுவல் கன்சென்ட் வந்து ஒரு 15 daysலேயே ஒரு இதில் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி எக்ஸப்ஷனல் ஹார்ட்ஷிப் வந்து கோர்ட்டை திருப்திப்படுத்தினா வந்து எடுத்துக்கலாம். இதுதான் ஒன்று. பட் ஆனால் சட்டப்படி ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் நீங்கள் கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஒரு வருஷத்துக்குள்ளே போகணும்னு நினச்சாலும் நீங்கள் போக முடியாது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் போக முடியும். இதுதான் வந்து சட்டம். இது வந்து ஹிந்து மேரேஜ் ஆக்ட் ஹிந்துக்கு மட்டும்தான் பொருந்தும். இப்போது நம்ம சொன்னது. நம்மளுடைய சட்ட விளக்கம் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் ரைஸ் பண்ணுங்கள் கமெண்டில். நான் வந்து உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்து கமெண்ட்லேயே உங்களுக்கு கொடுப்பேன். அதோடைய சட்ட தீர்வை வந்து உங்களுக்கு இது மூலியமாக வந்து கொடுப்பேன், யூடியூப் மூலியமாகவே. நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு வாங்க. சட்ட வலிமையை நீங்கள் வந்து பெறலாம். நன்றி, வணக்கம்.